everyone, welcome to day 1 of 30 day posting challenge. So 2025 ல உங்களுக்கு பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின ஆசையா ப்ராப்பரா எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கங்க. First choose your niche. அப்படினா என்னன்னா நீங்க வாஸ்டா எல்லா டைப் ஆஃப் பேக்கிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணே அதுல வந்து இனிஷியலா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் brownies, cheese cake, tres leches இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் ப்ராடக்ட் எடுத்து அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றது மட்டும் தான் அதுல சொல்றேன். பட் அது கூடயே வந்து நிறைய ஸ்கில்ஸையும் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு அடுத்த அதர் மார்க்கெட்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்ஸ் brownie தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க கஸ்டமைஸ்ட் கேக் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா யூ ஆல்ரெடி வில் ஹேவ் அ கஸ்டமர் பேஸ் அண்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் பண்ணாலும் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வருவாங்க. இதனால என்ன, சோஷியல் மீடியால உங்க ப்ரொஃபைல ஒருத்தங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க வேற யார்கிட்டயும் போகாம உங்ககிட்டயே தான் வந்து அடுத்த ஆர்டர்ஸையும் பிளேஸ் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. தேர்ட், கண்டிப்பா பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். அடுத்து உங்க ஃபுட் பிசினஸ்க்கு ஒரு லோகோ தேவை. அதுக்கு வந்து நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க லோகோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல என்னோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா கேன்வா. இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி அது எனக்கு கம்ஃபர்டபுளா ரொம்ப இன்டர்ஃபேஸே வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு நேவிகேட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க யூடியூப்லயோ கேன்வா லோகோ கிரியேட்டிங் டுட்டோரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ்ல கூட வச்சு நீங்க அந்த லோகோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அண்ட் ஓவர் இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சம்திங் சிம்பிள். போக போக உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு பேக்கிங் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு கிளாஸஸ் போகணுமா வேண்டாமா அப்படின்னு. அதுல வந்து நான் ஆக்சுவலா தேவையில்லை, கிளாஸஸ் எல்லாம் தேவையில்லை, நீங்களே வந்து பிராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் வந்து எந்த கிளாஸும் போய் கத்துக்கல. நான் அந்த டைம்ல என்னோட ஓன் லேர்னிங்ஸை வச்சு பண்ணதுதான். பட் இந்த 2025ல காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. ஸோ ஒரு கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு there are more chances. இதனால நான் தனியா நானே செல்ஃப் லேர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் அப்படியும் சொல்ல வரல. யூ கேன் லேர்ன் ஆன் யுவர் ஓன். ஃப்ரீ யூடியூப் சேனல்ஸ், வெப்சைட்ஸ், பிளாக்ஸ் எது பார்த்து வேணாலும் லேர்ன் பண்ணலாம். பட் பெட்டர் சீக்கிரம் சக்சஸ் கொண்டு போய் கொடுக்கறது ஒரு கிளாஸ் எடுத்து பண்ணாதான் அப்படிங்கறது நான் இப்போ ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெசிபி மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிறது தெரியும். உங்களோட டைம், மணி எல்லாமே திருப்பியும் ஒன்ஸ் அகைன் சேவ் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா ஐ ஹேவ் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ். அதை பத்தின டீடைல்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஐ நோ இட்ஸ் a lot easier said than done. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பிகினரா இருக்கீங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து பேஸும் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே கண்டிப்பா யூ வில் ஹேவ் அ கஸ்டமர். ஸோ டோன்ட் கிவ் அப் அண்ட் கீப் ப்ராக்டிசிங். பை. இது மாதிரி நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.